மக்களே வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான திட்டம், தமிழ்நாடு அரசின் திட்டம். திட்டத்தின் பெயர் முதல்வரின் மருந்தகம் திட்டம். முதல்வரின் மருந்தகம் திட்டம் 2024 தமிழ்நாட்டின் சுதந்திர தின உரையின் போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும். இதுதான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரிங்களா? இந்த திட்டமானது பிப்ரவரி 24, 2025 முதல் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிப்ரவரி 24ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவருடைய பிறந்த நாள். அன்றைய தினம் தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். சரிங்களா? சரி, முதல்வர் மருந்தகங்கள் திட்டத்துல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த முதல்வர் மருந்தகங்களை யாரெல்லாம் அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரூபாய் 3 லட்சம் வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசு மானியமாக வழங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? இது தவிர மொத்தமாக 1000 மருந்தகங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா உருவாக்க போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல 500 முதல்வரின் மருந்தகங்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? மீதம் இருக்கிற 500 மக்கள் மருந்தகங்கள் தொழில் முனைவோர்கள் மூலமாக தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மொத்தத்துல இங்க ஒரு 500, அங்க ஒரு 500, மொத்தத்துல 1000 மக்கள் மருந்தகங்கள் பிப்ரவரி 24, 2025 முதல் தொடங்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் முதல்வரின் மக்கள் மருந்தகம் திட்டம்.